ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா யம்மியான டேஸ்டியான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்ய தேவைப்படுற பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு தோலை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, மைதா மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் சீஸ் க்யூப் வந்து 1 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ். இதுதான் நம்ம தேவைப்படுற பொருள். இது இருந்தால் இந்த ரெசிபியை பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு பதம்னுவாங்களா, அது மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாவை ட்ரையாக வந்து லைட்டாக வந்து கடாயில் போட்டு வறுத்துட்டு அதை பொடி பண்ணிக்கிட்டால் இது ரெடி ஆயிடும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட பார்த்திங்கன்னா மைதா மாவு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இதோட போட்டு நல்லா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்குள்ளே நம்ம கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கோம்ல, அதில் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். அப்படி கார்ன்ஃப்ளவர் வேணான்னா முட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக ஒரு முட்டையை இது மாதிரி உடச்சி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் டிப் பண்ண நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது டிப்புக்கு மட்டும்தான். உருளைக்கிழங்கு பால் நம்ம செஞ்சுட்டு இதில் வந்து டிப் பண்ணுறதுக்கு தான் இந்த மிக்சர் நம்ம கலக்கிறோம். அதுக்கு பதிலாக முட்டை ஒன்று யூஸ் பண்ணிங்கன்னா அதை கூட நம்ம டிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சுல, அதை வந்து ஒரு பால் மாதிரி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எடுத்து உள்ளங்கையால் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி நம்ம சீஸ் இருக்குது பாருங்கள், சீஸை வந்து நான் துருவி வச்சுருக்கேன். நீங்கள் க்யூபாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு க்யூப் எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்து அப்படியே மடித்து, நான் ஒரு கையாக பண்ணுறதால எனக்கு கஷ்டமாக இருக்குது. இதுவே நீங்கள் 2 கை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மூடிடணும். இதை அப்படியே பால் மாதிரி பண்ணிடணும். சீஸ் வந்து உள்ளே போகிற மாதிரி, அவ்வளோதான். இதை வந்து எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி இது ஒரு 5 ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பால்ஸ் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறீங்களோ அந்த பாலை முன்னாடியே ரெடி பண்ணி அப்புறம் மொத்தமாக போட்டு எடுத்துருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்பப்போ போட்டுட்டு இருந்தால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மொத்தமாக போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்டர் கலந்து வச்சுருக்கோம்ல, இதில் ஒரு கோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸில் இன்னொரு கோட் பண்ணிடுங்க. இது மாதிரி எத்தனை போட போகிறீங்களோ அத்தனை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பாருங்கள், எவ்வளோ எண்ணெயில் போட போகிறீங்களோ அதை வந்து இது மாதிரி உருட்டிக்கோங்க. நான் ஒரு 4 போட போகிறேன், அதனால் இதை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை போட்டுட்டு ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு, இப்போ அதனால் போட்டிருக்கேன். இதை போடுற நேரத்தில், இது வேகிற நேரத்தில் நம்ம வந்து அடுத்த செட்டு கூட பிசைஞ்சு கரெக்டாக ரெடியாக வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலர் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு பிசைஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துட்டா நம்மளோட இது சீஸ் பால்ஸ் வந்து ரெடி ஆயிரும். இதெல்லாம் குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இது வந்து அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ்